என் அன்பு பிள்ளையே, நீண்ட நாட்களுக்கு பிறகு உன் இல்லத்தில் வசிக்கும் நீ வணங்கி கொண்டிருக்கக்கூடிய உன்னுடைய கன்னிப்பெண் தெய்வம் உன்னோடு மனம் விட்டு பேச வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். அவர்கள் பேச வருவதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? என் அன்பு பிள்ளையே, உனக்கு துணையாக இருக்கக்கூடியவர்கள் யார் யார் என்று நீ மறந்திருக்க மாட்டாய். உன் மீது அன்பும் உன்னுடைய நலனில் அக்கறை கொண்டவர்கள் உன்னுடைய குலதெய்வமும் உன்னுடைய இஷ்ட தெய்வமும் உன்னுடைய இல்லத்தில் வசிக்கின்ற கன்னிப்பெண் தெய்வம்தான் என்பதை நீ புரிந்துகொள். இவர்களிடத்திலிருந்து நீ ஆசிகளை முழுமையாக பெற்றுவிட்டாலே போதும். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எல்லாமே நல்லபடியாகத்தான் நடக்கும். இன்று இந்த நல்ல நாளில் நீ உன்னுடைய நலம் விரும்பிகளான இவர்களிடத்திலிருந்து நீ ஆசிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்பு குழந்தையே, உன்னுடைய வீட்டில் வசிக்கும் கன்னிப்பெண் தெய்வம் இந்த நேரத்தில் உன்னோடு பேச வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? என் பிள்ளையே, அவர்கள் உனக்கு நல்ல விஷயத்தைத்தான் சொல்ல வந்திருக்கிறார்கள். இத்தனை நாட்களும் உன்னிடத்தில் நல்ல மாற்றங்கள் இருக்கின்றது. அதுவெல்லாம் உனக்கு நல்ல பலன்களையும் கொடுக்கத்தான் போகிறது. எனவே உன்னிடத்தில் சில வார்த்தைகளை பேசிவிட்டால் போதும். உன்னுடைய மனக்குறையை அவர்கள் போக்க வேண்டும் என்றும் அவர்கள் எப்போதும் உனக்கு உறுதுணையாக இருப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் உன்னோடு பேச வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? என் அன்பு பிள்ளையே, நீ மனம் விட்டு அவர்கள் பேசுவதை முழுமையாக கேட்க வேண்டும். ஏனென்றால் ஒருவேளை அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் உன்னுடைய மனதிற்கு மிக பெரிய ஆறுதலாக கூட அமைந்து விடலாம் அல்லவா? நீ இப்பொழுது இருக்கின்ற கஷ்டத்திற்கு உனக்கு மிகப்பெரிய தீவினைகள் கூட அவர்களின் வார்த்தைகளினால் உன்னை விட்டு நீங்கிவிடலாம் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, ஏதோ ஒரு குழப்பத்திற்கான தீர்வு கூட இவர்களின் வார்த்தைகளில் இருந்து உனக்கு கிடைக்கத்தான் போகிறது. அதனால் இந்த கன்னிப்பெண் தெய்வம் என்ன பேசுகிறார்கள் என்பதை நீ தெளிவாக கேட்க வேண்டும். என் செல்ல குழந்தையே, உன் இல்லத்தில் இருக்கின்ற கன்னிப்பெண் தெய்வம் அத்தனை சாதாரணமாக எல்லோரிடத்திலும் பேசி விடுவது கிடையாது. ஏனென்றால் அவர்கள் உன்னுடைய உண்மையான அன்பிற்காக இறங்கி வந்து உன்னிடத்திலே ஆறுதலை சொல்ல வேண்டும், உன்னை கஷ்டங்களிலிருந்து மீட்க வேண்டும் என்றுதான் வந்திருக்கின்றார்கள். என் தங்கமே, நான் தான் உன் இல்லத்தில் இருக்கின்ற கன்னிப்பெண் தெய்வம் உன்னோடு பேசுகின்றேன். நான் நீண்ட நாட்களாகவே உன்னோடு எதையும் பேச வரவில்லை என்று வருத்தம் கொள்ளாதே. இன்று எனக்கு உன்னோடு பேச வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியிருக்கிறது. அதற்கான காரணம் என்ன தெரியுமா? நீ உன்னுடைய குலதெய்வத்தையும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் உன்னுடைய முன்னோர்களையும் நினைத்து அவர்களுக்கெல்லாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து வழிபட்டு கொண்டுதான் வருகிறாய். அவர்களும் உனக்கான ஆசிகளை எல்லாம் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். என்ன இருந்தாலும் இந்த கன்னிப்பெண் தெய்வத்தை நீ சற்று மறந்து விட்டாய்தானே? என் அன்பு பிள்ளையே, நீ இந்த கன்னிப்பெண் தெய்வத்தை மறந்து விட்டாய் என்பதற்காக நான் கோபமாகவெல்லாம் வரவில்லை. இன்று எனக்கு சில மணித்துளிகள் உன்னோடு மனம் விட்டு பேச வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. அது மட்டுமில்லாமல் நீ மனக்கவலையோடும் சோர்ந்து போகின்ற நேரத்தில் எல்லாம் நான் அருகில் இருந்ததை நீ உணரவில்லை. அதனால் அதையும் இன்று நான் உனக்கு தெளிவுபடுத்தி விட வேண்டும் என்றுதான் வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை நான் தெளிவாக கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ ஒவ்வொரு சோதனைகளை காணும் போதெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுகின்றாய், எவ்வளவு துடித்து போகின்றாய். இதையெல்லாம் நான் உன்னோடு இருந்து அதையெல்லாம் தாங்கிக் கொண்டுதான் இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது என் அன்பு பிள்ளையே, இந்த கன்னிப்பெண் தெய்வம் உன்னோடு இருப்பதை நீ உணரவில்லையா? உனக்கு ஆபத்து என்று வரும் பொழுது மற்ற தெய்வங்களை எல்லாம் நீ வணங்குகிறாய், அவர்கள் பெயரை சொல்லி அழைக்கிறாய். இந்த கன்னிப்பெண் தெய்வம் நான் வந்து உனக்கு உதவி செய்வேன் என்பதை நீ மறந்துவிட்டாய் அல்லவா? உன்னுடைய முழு கவனமும் உன் குலதெய்வத்தின் மீதும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தின் மீதும் தான் இருக்கிறது. அது அவசியமானதுதான், நான் இல்லை என்று சொல்லவில்லை.
அவர்களுக்கு பிறகுதான் நான் உன்னுடைய வாழ்க்கையில் வர முடியும் என்பதும் உண்மைதான். ஆனாலும் ஒரு சில வினாடிகளாவது நீ என்னையும் நினைத்திருக்கலாம் என்றுதான் நான் யோசிப்பேன். என் குழந்தையே, நான் உன்னோடு பேச வந்ததற்கு இன்னொரு முக்கியமான காரணம், உன்னுடைய மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் உன்னை போட்டு புரட்டி கொண்டு இருக்கிறது. ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனை. அதில் எந்த பிரச்சனைக்கு முதலில் தீர்வு காண்பது என்பது புதிய பிரச்சனையாக இருக்கிறது. நீ நாள்தோறும் ஏதாவது ஒரு சிந்தனையிலேயே தொடர்ந்து குழம்பிக் கொண்டிருக்கின்றாய். உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களில் இருந்தும் உன்னால் மீண்டு வர முடியாமல் இன்று ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அது முடியும் போது இன்னொரு பிரச்சனை வந்து விடுகிறது. என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய உறக்கத்தில் கூட நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாய். என் அன்பு குழந்தையே, உன்னோடு இருப்பவர்களே உனக்கு அதிகபட்சமான கஷ்டத்தை எல்லாம் கொடுத்து விடுகிறார்கள். யார் உனக்கு காலம் முழுவதும் உறுதுணையாக இருப்பார்கள் என்று நினைத்து நீ பேசி பழகுகிறாயோ அவர்களாலேயே உனக்கு கஷ்டங்கள் அதிகமாக வரும்பொழுது அதையெல்லாம் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதிலிருந்து உன்னால் மீண்டு வரவும் முடியவில்லை. இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில்தான் வாழ்க்கை பற்றிய ஒரு பயம் உனக்கு அதிகமாக வந்துவிட்டது. தெய்வம் ஒன்றே கதி என்று நீ இப்போது இருந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? நிச்சயமாக நீ வணங்குகின்ற தெய்வங்கள் யாரும் உன்னை கைவிடவில்லை. நீயாக உன் மனதுக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை குறைத்து கொள்ளாதே. எதுவும் உனக்கு நடக்கவில்லை என்று வருந்தி நிற்காதே. இன்று உனக்கு நடக்கவில்லை என்றால் நாளை நிச்சயமாக நடக்கத்தான் போகிறது. உன்னுடைய முயற்சிகள் எதுவும் இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல் எதுவும் இங்கு உனக்கு நடந்து விடாது. அன்பு குழந்தையே, எப்பொழுதும் நீ உன்னுடைய மனதை தளர விட்டு விடாதே. உன்னுடைய மனது சோர்ந்து போய்விட்டால் உனக்கு எதிர்மறையான எண்ணங்கள் தான் வரும். எதிர்மறையான எண்ணங்களை வைத்து கொண்டு ஒரு நாளும் உன்னால் இதில் சாதித்து விடவும் முடியாது. நிம்மதியும் உனக்கு கிடைத்து விடாது. அதனால் உன் முயற்சியோடு நம்பிக்கை வைத்து தெய்வங்களை நினைத்து கொண்டு இன்று நடக்கவில்லை என்றால் என்றாவது எனக்கு இது கிடைக்கும் என்று நம்புபவர்களுக்கு மட்டும்தான் காலமும் நேரமும் கூடி வந்து மிக விரைவாகவே நடக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. என் தங்கமே, இன்று உன்னுடைய இல்லத்தின் சூழ்நிலையை நினைத்து நீ கஷ்டப்படுகிறாய். கஷ்டங்கள் உன்னை வாட்டி வதைப்பதாக மன வருத்தம் அடைகிறாய். எல்லாமே உனக்கு மாறத்தான் போகிறது. பணம் இருக்கின்றவர்களுக்கு நிம்மதி இருக்கும் என்று நினைக்காதே. பணம் இல்லாதவர்களுக்கு பணம் இல்லையே என்று ஒரு கஷ்டம் இருக்கும். ஆனால் பணம் இருக்கின்றவர்களுக்கு வேறு விதமான கஷ்டங்கள் இருக்கும். இந்த இரண்டும் இருக்கின்றவர்களுக்கு உடல்நிலை சரியில்லையே என்ற ஒரு கஷ்டம் இருக்கும். அதனால் இப்படி வாழ்க்கையில் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு கஷ்டம் இருந்து கொண்டுதான் இருக்கும். கஷ்டங்கள் இல்லாத மனிதர்களும் பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களும் இந்த பூமியிலேயே கிடையாது. அதனால் உனக்கு இப்போது இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் நினைத்து நீ மனவேதனைப்படாதே. உன்னை சூழ்ந்து நடக்கின்ற விஷயங்களை பார்த்து நீ வருத்தமும் படாதே. எல்லாவற்றுக்கும் மேலாக உனக்கு துணையாக உன்னுடைய குலதெய்வமும் உன்னுடைய இஷ்ட தெய்வமும் நானும் உன்னுடைய முன்னோர்களும் உனக்கு நாலா பக்கத்திலும் சுற்றி நின்று பாதுகாவலாகத்தான் நின்று கொண்டிருக்கிறோம். இதை நீ எப்போதும் மறந்துவிடக்கூடாது. உன் வாழ்க்கையில் சிறு கஷ்டங்கள் வந்தவுடன் முதலில் நீ மனவேதனைப்படுவதை விட்டுவிட்டு எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். யார் எந்த சூழ்நிலையில் உனக்கு வேதனைகளை கொடுத்தாலும் என் அன்பு பிள்ளையே, உன்னை காப்பதற்காக நாங்கள் இருக்கிறோம் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. இதனால் வரை உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகள் எல்லாம் இனி உன்னை விட்டு விலகத்தான் போகிறது. நிச்சயமாக உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டியது எங்களுடைய முதன்மையான பொறுப்பாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கத்தான் போகின்றது. என் செல்லமே, கஷ்டத்தை நீ அதிக நாட்கள் அனுபவித்து விட்டாய். சோதனைகளை எல்லாம் பல காலங்கள் நீ தாங்கிக் கொண்டு விட்டாய். இனியும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்று யோசிக்கிறாய் அல்லவா? என் தங்கமே, இந்த கன்னிப்பெண் தெய்வம் உன்னை தைரியப்படுத்துவதற்காகவும்
வலிமையை கொடுப்பதற்காகவும் உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் செல்லமே, நீ ஒருவர் அல்ல 4 பேரின் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டே உன் எதிர்காலத்தில் நன்றாக வாழப் போகிறாய். மனநிறைவோடு நீ வாழ வேண்டிய நாட்கள் எல்லாம் இனிதான் வரப்போகிறது. என் தங்கமே, உன் வீட்டில் இருக்கும் பெண்களிடத்தில்தான் அத்தனை நல்ல விஷயங்களும் இருக்கிறது. ஆவதும் பெண்ணாலே, அழிவதும் பெண்ணாலே. இதை நீ உணர்ந்திருப்பாய் அல்லவா? உன் வீட்டில் இருக்கும் கன்னி பெண் தெய்வம் உனக்கு நல்லதை மட்டும்தான் செய்து கொடுக்கப் போகிறேன். அதுவும் பெண்களாலே உனக்கு நல்லதை செய்து கொடுக்கப் போகிறேன். இனிமேலாவது இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு நம்பிக்கை வந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இனி உனக்கு நடக்கவிருக்கின்ற எல்லா விஷயங்களும் எல்லோருடைய ஆசீர்வாதத்தோடு உனக்கு நல்லபடியாக நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். இனிமேலும் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ பயம் கொள்ளாதே. எல்லோருக்கும் உள்ளதுதான் உனக்கும் இருக்கிறது என்பதை புரிந்துகொள். யாருமே இந்த வாழ்க்கையில் முழுமையான சந்தோஷத்தை அனுபவிப்பது கிடையாது. யாருமே முழுமையான கஷ்டங்களையும் அனுபவிப்பது கிடையாது. எல்லோருக்கும் ஏதோ ஒரு வகையில் சில கஷ்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அதோடு சில சந்தோஷங்களும் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த சந்தோஷத்தை மனதில் ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் இருக்கும் சிறு சிறு கவலைகளை எல்லாம் நீ மறக்க முயற்சித்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் நீ உன்னுடைய மனதில் இருக்கின்ற தைரியத்தை இழந்து விடாமல் துணிந்து செயல்படு. அப்பொழுதுதான் எல்லாமே உனக்கு ஆறுதலாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கருப்பண்ண சாமி உன்னோடு இருக்கிறார்கள் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. என் அன்பு குழந்தையே, கன்னிப்பெண் தெய்வம் உன்னோடு பகிர்ந்து கொண்ட விஷயங்களை நீ ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. கன்னிப்பெண் தெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களும் உனக்கு முழுமையாக இருக்கிறது. அவர்கள் உன்னோடுதான் இருந்து கொண்டு உனக்கு தைரியத்தையும் நல்ல விஷயங்களையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். என் செல்ல பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.